ஹாய் ஹலோ வணக்கம். நான் எம்கே. இது நான் ஜோக்கர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த ஒரு கதை தான். அதுதான் நாங்க சின்ன வயசுலேருந்து கேட்டு வந்துட்டோமே. நீ என்ன அது புதுசா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? புதுசா தான் சொல்லப் போறேன். அந்த கதையில சின்ன சின்ன மாற்றத்தோட சில பல கருத்துக்களோட சொல்லப் போறேன். அதுக்கு என்ன மாரி மாற்றம், என்ன கருத்து அப்படின்றத வீடியோட கடைசியில பார்க்கலாம். இப்போ அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த கதைய நம்ம சின்ன வயசுலேருந்து நெறைய வாட்டி கேட்டுருக்கோம். அதாவது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வடை சுடுவாங்க. அந்த பாட்டிகிட்டேருந்து ஒரு காக்கா வடைய திருடிடும். அந்த திருடின காக்காவ நரி தந்திரமா ஏமாத்தி அந்த வடைய புடுங்கிடும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி திருடலாம், பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த கதைய நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இப்படி தான் நம்ம கேட்டு இந்த கதைய வளர்ந்துருக்கோம். சரி, நம்ம தான் இந்த கதைய இப்படி கேட்டு வளர்ந்துட்டோம். நம்மளுக்கு அடுத்து வரப்போற ஜெனரேஷனாவது இந்த கதைய கொஞ்சம் வேற மாரி தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, என் அறிவுக்கு எட்டுன வரைக்கும் நான் இந்த கதையில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கேன். அது என்னன்றத கதைக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ இந்த கதையோட அடிப்படை தன்மை மாறாம, அதுல நான் என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்படியே ஒரு கதையா பார்த்துடலாம். ஒரு மரத்து மேல ஒரு காக்கா ரொம்ப பசியில உட்கார்ந்துட்டு இருக்கு. கொஞ்ச தூரத்துல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்காங்க. இந்த காக்கா இடத்துல வேற காக்கா இருந்ததுன்னா, கண்டிப்பா அந்த பாட்டி எப்ப திரும்புவாங்க, அந்த வடைய திருடலாம்னு தான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த காக்கா அந்த மாரிலாம் செய்யல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்காவோட பெத்தவங்க தான். அவங்க இதுக்கு பொய் சொல்லாம, திருடாம நேர்மையா இருக்கிறதுக்காக சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால இந்த காக்கா என்ன பண்ணுது, நேரா அந்த பாட்டிகிட்ட போயிட்டு, "பாட்டி பாட்டி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஒரே ஒரு வடை குடுக்க முடியுமா உங்களால?" அப்படின்னு உண்மைய சொல்லி கேட்குது. இந்த காக்காவோட உண்மையும் நேர்மையும் பார்த்த அந்த பாட்டி, "பரவால்ல, நீ ரொம்ப நல்ல காக்காவா இருக்க. அதனால உனக்கு 1 வடைக்கு 2 வடையா தரேன். நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி 2 வடைய குடுக்குறாங்க. 2 வடை கிடைச்ச சந்தோஷத்துல அந்த காக்கா அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு, அந்த வடைய சாப்பிடலாம்னு சொல்லி மரத்து மேல கொண்டு போய் வைக்குது. மரத்து மேல இருக்கிற காக்கா அந்த வடைய சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, கொஞ்ச தூரத்துல ஒரு குள்ளநரி வருது. குள்ளநரி காக்கா கிட்ட இருக்கிற வடைய பார்த்துருது. அந்த காக்காவை எப்படியாவது தந்திரமா ஏமாத்தி அந்த வடைய நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குள்ளநரி வருது. குள்ளநரி வர்றத காக்காவும் கவனிச்சிருது. குள்ளநரி எதுக்காக வருது அப்படின்றது காக்கா புரிஞ்சுக்குது. குள்ளநரி நம்மள ஏமாத்த தான் வருது அப்படின்னு காக்காக்கு உள்ளுணர்வு சொல்லுது. சரி, குள்ளநரி என்னதான் பண்ணுது அப்படின்றதுக்காக காக்கா வெயிட் பண்ணுது. கிட்ட வந்த குள்ளநரி தன் திட்டத்த செயல்படுத்த ஆரம்பிக்குது. காக்காவ பார்த்து, "காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க. ஒரே ஒரு பாட்டு பாடேன்" அப்படின்னு சொல்லுது. காக்காவும் தன் அலகுல அதாவது வாயில இருந்த வடைய எடுத்து கால்ல வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுது. இதனால ஏமாந்த குள்ளநரி திரும்பவும் இன்னொரு முயற்சி பண்ணுது. இப்போ காக்காவோட கால்ல தான் வடை இருக்கு. அதனால நம்ம டான்ஸ் ஆட சொன்னா வடை கீழ விழுந்துரும் அப்படின்னு சொல்லி, "காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க. ஒரே ஒரு டான்ஸ் ஆடேன்" அப்படின்னு சொல்லுது. காக்காவும் கால்ல அந்த வடைய எடுத்து மறுபடியும் வாயில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுது. 2 முறையும் முயற்சி பண்ணியும் குள்ளநரியால அந்த காக்காவை ஏமாத்த முடியல. அந்த சோகத்துல குள்ளநரி தன் தலைய தொங்க போட்டுட்டு சோகமா நடந்து போயிட்டு இருக்கு. அப்போ அந்த காக்கா குள்ளநரிய தடுத்து நிறுத்துது. "1 நிமிஷம் நில்லு குள்ளநரி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. குள்ளநரியும் என்ன அப்படின்ற மாரி காக்காவ திரும்பி பார்க்க, "நீ என்ன ஏமாத்த வரேன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். இருந்தாலும் நீ என்ன பண்ற அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். நம்ம எப்பயுமே யாரையும் ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நான் அந்த பாட்டிகிட்ட போய் உண்மைய சொன்னேன். அதனால எனக்கு அந்த பாட்டி 2 வடை குடுத்தாங்க. என் பசிக்கு இந்த 1 வடையே போதும். 1 வடைய நீயே சாப்பிடு" அப்படின்னு சொல்ல, குள்ளநரியும் தான் செஞ்ச இந்த தவற உணர்ந்து அந்த காக்காக்கு நன்றி சொல்லிட்டு, "இனிமே நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வடையா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த பழைய காக்கா கதைக்கும், நான் இப்ப மாற்றம் பண்ண காக்கா கதைக்கும் உள்ள வித்தியாசமும், வேறுபாடும், அதில உள்ள கருத்தும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு 6 பாயிண்ட்ல அந்த கருத்த உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காக்கா அந்த வடைய திருடல. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காக்காவோட பெத்தவங்க. அவங்க சொல்லிக் குடுத்த விதம். நல்ல மாரி இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த காக்கா வளர்த்தனால, அந்த காக்கா அந்த வடைய திருடணுன்ற எண்ணமே அதுக்கு தோணல. அதே போல தான் நாம நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதே சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். சரி, 2வது பாயிண்ட்டுக்கு போலாம். இதுல 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டியோட நல்ல மனசு தாங்க. அந்த பாட்டி ஒண்ணும் பெரிய பணக்காரங்கலாம் கிடையாது. அவங்க அந்த வடை கடைய போட்டா தான் அன்றைய வருமானத்த வச்சு தான் அவங்க குடும்பமே நடத்த முடியும் அப்படின்ற சூழ்நிலை கூட, அந்த காக்கா வந்து வடை கேட்கும்போது, பசிக்குது அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லி கேட்கும்போது, அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு வடைய எடுத்து குடுக்குறாங்க. அதுபோல தான் நம்பளும் இருக்கணும். நம்ப காசு, பணம் குடுத்து தான் உதவி பண்ணணும்ல. நம்மளால முடிஞ்ச அளவுல எந்த வகையில வேணா உதவி பண்ணலாம். சரி, 3வது வர பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காக்காவோட உண்மை பேசுற குணம். எப்பயுமே நம்ம உண்மை மட்டும் பேசியிருந்தோம்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நம்மளோட மதிப்பும், மரியாதையும் பல மடங்கு உயரும். அந்த காக்கா எப்படி உண்மை சொன்னதுனால ஒரு வடைக்கு 2 வடை கிடைச்சதோ, அதுமாரி நம்ம உண்மை மட்டும் பேசியிருந்தோம்னா, அதற்கான பயன் நம்மளுக்கு 2 மடங்கா வந்து சேரும். அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவு உண்மைய மட்டும் பேசுவோம். 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குள்ளநரியோட ஏமாத்துற குணம். இந்த குள்ளநரி பேர் தான் பல பேரு ஈஸியா எல்லாரையும் ஏமாத்திடலாம், ஏமாத்தி எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரையும் எல்லா நேரத்திலயும் ஏமாத்த முடியாதுன்றத புரிஞ்சுக்கணும். ஏமாத்திடலாம் அப்படின்னு நெனச்சிட்டே வாழ்ந்திருந்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த குள்ளநரி மாரி நீங்களும் தலைய தொங்க போட்டு அவமானத்தில போ வேண்டிய நிலைமை தான் வரும். அதனால ஏமாத்தணும்னு நெனைக்கிறது நம்மளுக்கு ஏமாற்றத்த மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீமைக்கும் நன்மை செய் அப்படின்ற மாரி அந்த குள்ளநரி அந்த காக்காவை எவ்வளோதான் ஏமாத்த பார்த்தாலும், அந்த காக்கா அந்த குள்ளநரிய கூப்பிட்டு தான் உணவுல பாதியா
பாதையை கொடுக்குது. அதுபோல தான் உங்களை சில பேர் ஏமாத்த நினைப்பாங்க, உங்களுக்கு கெட்டது செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு நீங்களும் கெட்டது நினைக்கணும், ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. முடிஞ்சா அவங்களும் அந்த குள்ளநரி மாரி திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இல்ல அவங்களுக்கு என்னால நல்லதெல்லாம் செய்ய முடியாதுப்பான்னா, நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகிருங்க. அதுவே பெரிய அவங்களுக்கு நல்லது தான். நம்ம முடிஞ்ச இதில 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த காக்கா ஒரு வரி சொல்லியிருக்கும். "என் பசிக்கு இந்த ஒரு வடையே போதும்" அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேமிச்சு வச்சா மட்டும் போதும். நம்ம தேவைக்கு மீறி எதையும் நம்ம சேர்த்து வைக்கணும் அவசியம் இல்ல. அப்படி இருந்ததுன்னா பிறருக்கு குடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இந்த எல்கேஜி படத்துல ஒரு டயலாக் வரும். "ஒரு தலைமுறை நல்லபடி வளர்ந்தா, அதுலேருந்து வர தலைவனும் நல்லபடி தான் வருவான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடிப்படை காரணமே குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்ற பொறுத்து தான். நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நல்ல கதைகளும், கருத்துக்களையும் சொல்லிக் குடுத்து வளர்த்தோம்னா, அது அவங்க எதிர்காலத்துக்கு மட்டும் இல்லங்க, நம்ம நாட்டோட எதிர்காலத்துக்கே நல்லதா அமையும் அப்படின்னு சொல்லி, சரி இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் எம்.கே. நன்றி.